ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம பால் பணியாரம் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்துருக்கோம். இதில் கொஞ்சம் பச்சரிசி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். அடுத்து தேங்காய் பால் எடுத்து ஒரு அரை மூடி எடுத்து அது தேங்காய் பால் 2 முறை எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். இதில் நாட்டு சர்க்கரையும் இல்லை சீனியும் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி போட்டு பால் பணியாரம் செஞ்சு எப்படி எடுக்கிறதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ ஆயில் ஊற்றுறோம். இதெல்லாம் இப்போ நல்லா காயட்டும் எண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்ச பின்னாடி நம்ம இப்படி கிள்ளி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக இப்படி போட்டோம்னா இப்படி சின்ன சின்னதாக நம்ம போட்டு நல்லா வேக வச்சுக்கிறணும். கொஞ்சம் நம்ம மீடியம் இதிலே வச்சு நம்ம பொரித்து நல்லா வெந்த பின்னாடி எடுத்து இந்த தேங்காய் பாலில் நம்ம போட்டுருவோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தோடனே நம்ம அப்படியே தேங்காய் பாலில் போட்டுடணும். அடுத்தடுத்து நம்ம எல்லாமே இதே மாதிரி போட்டு தேங்காய் பாலில் ஊற வச்சு நல்லா நம்ம 1 ஹவர் ஊறின பின்னாடி எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இருக்கிற மாவில் ஃபுல்லாக நம்ம போட்டு எடுத்துகிட்ருக்கோம். திரும்ப நம்ம ஒரு இதை போட்டிருக்கோம். இதையும் இதே மாதிரி நம்ம நல்லா வெந்து இந்த ப்ரௌன் கலரில் வரவும் நம்ம எடுத்து திரும்ப தேங்காய் பாலில் போட்டு ஒரு 1 ஹவர் நல்லா ஊறின பின்னாடி நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் டெய்லி இட்லி தோசை கொடுக்காம வாரத்தில் ஒரு டைம் கொடுத்தா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்